ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா GTA தப்பாக சொல்லிட்டேன், இந்தியன் பைக் 3D தான் பார்க்க போகிறோம். இது கண்டாலே எனக்கு GTA தாங்க வருது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் நெட்டு போட்டிருக்கேன். எதுக்குன்னா இந்த நெட்டு போட்டால் தான் ப்ளகின் ஆப்லாம் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி நான் ஒரு சீக்ரெட் சொல்கிறேங்க. இன்றைக்கி நான் திருட போகிறேன். திருடனா எந்த வீட்டுக்கெலாம் அப்புறமா தான் சொல்லுவேன். இப்போ வாங்க, திருடுறதுக்கான அந்த அந்த கார் வேணும்லங்க, அதை எடுத்துகிட்டு வரலாம். நம்ம எப்போவுமே இந்த பைக்கு கார்லாம் நம்ம வீட்டில் தான் வச்சுருப்போம்லாம் சொல்ல முடியாது, நம்ம ஃப்ரெண்டு வீட்டில் தான் வச்சுருப்போம். சரி, இப்போ எடுத்துகிட்டு வந்துடலாம். எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம கார் எடுத்துகிட்டு போயிட்டு திருட போயிடலாம். எந்த வீடுனா பெரிய பெரிய பில்டிங்கு வீடெலாம் இல்லை, இந்த குட்டியாக நம்ம சிட்டிலேயே ஒரு குட்டியாக ஒரு வில்லேஜ் மாதிரி இருக்குங்க. அந்த வில்லேஜில் தான் பெருசாக ஒருத்தவங்க குடி வந்திருக்காங்கங்க, சொல்லவே முடியாது. நிறைய நகை வச்சுருக்காங்க. இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி கேள்விப்பட்டேன் நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து. சரி வாங்க போய் பார்த்துடலாம். இப்போ நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இது பின்னாடி தாங்க போய் பார்க்கணும். அங்கே தாங்க அந்த கார் இருக்கும், அந்த கார் தாங்க எடுத்துகிட்டு போக முடியும். சரி போய் பார்க்கலாம். இந்த கார் இங்கே நிறுத்திட்டு நம்ம போய் பார்த்துட்டு வரலாம். வாங்க போய்ட்டு வந்துடலாம். இந்தாங்க அந்த காரு. இது பார்த்திங்கன்னா திருடுறதுக்கு நிறையா இவங்க சின்ன பசங்களெல்லாம் திருடுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் வச்ச பேர் என்னென்னா குட்டி யானைங்க. குட்டியாக இருக்குது, அது யானை சைஸில் இருக்குது, அதாங்க. சரி இப்போ வாங்க அந்த வில்லேஜில் போய் திருடிட்டு வந்துடலாம். இப்போது நேராக ட்ரெயின் இருக்கிற இடத்துக்கு தாங்க போகணும். ஏன்னா அந்த ட்ரெயின் இருக்கிற சைடில் தான் அந்த வில்லேஜ்லாம் இருக்கும், அதனால தான். இப்போ ஷார்ட்கட்டாக போகிறதுக்கு இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஒரு சின்ன பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பில்டிங்கை யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே ஸ்க்ராட்ச் விழுந்துருச்சு. இதோ வந்துருச்சு இந்த வில்லேஜ் தாங்க. இந்த வில்லேஜோடு நம்ம கார் விட்டோன்னா வந்துடும். இந்த வீடு தான், இந்த ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ப்ளூ கலர் வீடு இருக்குல்ல, இதுதான். சரி ரிவேஸ் விட்டு போடலான்னு பார்த்தா ரிவேஸ் எடுக்கிறதுக்கே ரொம்ப நேரமாக ஆகும் போல், அதனால் இப்படியே விட்டுலாம். சரி இப்போ வண்டிக்கு பின்னாடி தான் நம்மளோட திங்ஸ்லாம் இருக்குது. இருங்க, அதுக்கு முன்னாடி யாராச்சும் முழிச்சிருக்காங்களான்னு பார்த்துட்டேன். இல்லை, கூரைக்கு மேலே இல்லைங்க. வெளியே யாராச்சும் இருக்காங்களா? யாருமே இல்லை, எல்லோரும் வீட்டில் தான் இருக்காங்க போல். வாங்க போயிடலாம். ஐயோ, அதுக்குள்ளே கீழே வந்துடுச்சுங்க. சரி என்ன, திருப்பியும் போகலாம். இந்த ஜன்னலில் மட்டும் பார்த்துக்கலாம். ஜன்னல்லையும் இல்லை, அதுக்குள்ளே கூரை மேலே ஏறிட்டாங்க. இவன் என்ன சொல்ல? சரி யாருமே இல்லை. இப்போ நம்மளோட குட்டியான டிக்கியில் நம்மளோட எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, கன்று எல்லாம் இதில் போய் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எடுத்தாச்சு. இருங்க, இப்போ நம்ம எப்படி இருக்கோம் மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது இவ்வளோ வேலை தான் நம்ம திருட போகிறோம். இங்கே இருக்காங்க, எப்படி இருக்கான் பாருங்கள், மாசாக இருக்கானா? சரி இப்படி தான் நம்ம திருட போகிறோம். வாங்க திருடலாம். கன்று நான் சின்ன கன்று தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
சரி, அதுக்கு முன்னாடி ஒன்று போட மறந்துட்டாங்க. இந்த பாம் தாங்க. இது ஃபுல்லாக போடணுங்க. அதான் கொஞ்சம் நேரம் ஆகும். ஸ்கிப் பண்ணிக்கிறேன்.